ஸ்ரீ கார்த்திகை புராணம் 25ஆம் அத்தியாயம். துர்வாச முனிவர் அம்பரீஷர் உரையாடல். அம்பரீஷா, நீ முந்தைய பிறவியில் செய்த சில பாவங்களால் இந்த நிலைக்கு வந்திருக்கிறாய். உன் புத்தியால் நீண்ட நேரம் சிந்தித்து உனக்கு பிடித்ததை செய்வாய். இப்போது தயவு செய்து எங்களை போக விடுங்கள் என்று அறிஞர்கள் கூறினர். கற்றறிந்தவர்களே, அம்பரீஷா, என் உறுதியான கருத்தை கேட்டு புறப்படுங்கள். விப்ரசபாவின் பாவம் 12 மடங்கு சபதத்தை மீறுவதை விட பெரியதல்ல. ஒரு பிராமணனை தண்ணீர் அருந்த அவமதிப்பது அல்ல, 12 மடங்கு சபதத்தை மீறுவது அல்ல. அதன் பின்னர் ஏன் வாயில் காவலர் என்னை குறை கூற வேண்டும்? அவர் என்னை குறை கூற மாட்டார். என் பிறவியின் புண்ணிய பலன் அழியாது. நான் தண்ணீர் அருந்த வெட்கப்பட மாட்டேன் என்று கூறி அவர்கள் முன் தண்ணீர் அருந்தினார். அம்பரீஷ மன்னர் தண்ணீர் அருந்தி கொண்டிருந்தவுடன் துர்வாச முனிவர் நீராடி முடித்து அங்கு வந்தார். அவர் வந்தவுடன் மகா ரௌத்ரகார முனிவர் விழிகளில் நெருப்புடன், மதந்தா, நான் உணவுக்காக வருவதற்கு முன்பே நீ ஏன் உணவை உட்கொண்டாய்? எவ்வளவு பொல்லாதவன், கவன குறைவு என்று கூச்சலிட்டார் துர்வாச முனிவர். நீ எவ்வளவு தர்மத்தை கைவிட்டாய்! விருந்தினருக்கு உணவு கொடுப்பது குறித்து சிந்திக்காமல் உணவை உட்கொள்பவன் மலம் கழிப்பவனாக மாறுகிறான். அத்தகைய துஷ்டன் அடுத்த பிறவியில் ஒரு பெரிய மனிதனாக பிறப்பான். நீ உணவிற்கு பதிலாக தண்ணீரை அருந்தியிருக்கிறாய். அது உணவிற்கு சமம். உன் விருந்தினரை விட்டுவிட்டு உணவை உட்கொண்டாய். நீ ஒரு துரோகி. ஆனால் நீ எப்படி ஹரிபக்தனாக இருக்க இயலும்? பிராமணரின் அவமானத்தை இறைவன் பொறுத்து கொள்ள மாட்டான். பிராமணரை கூட அவமதிப்பது பகவான் ஸ்ரீஹரியை அவமதிப்பதற்கு சமம். உன்னை போல் பகவான் ஸ்ரீஹரியை அவமதிப்பவன் யாரும் இல்லை. நீ ஒரு சிறந்த பக்தன் என்பதில் மிகவும் பெருமை கொள்கிறாய். அந்த பெருமையுடன் நீ என்னை உணவை உட்கொள்ள அழைத்தாய், அவமதித்தாய், அலட்சியமாக தண்ணீர் அருந்தினாய். அம்பரீஷா, புனிதமான அரச குடும்பத்தில் நீ ஒரு அயோக்கியன். உன் பரம்பரை கரைப்படாததா என்று கோபமாக சபித்தார் துர்வாச முனிவர். முனிவரின் கோபத்தால் பயந்து நடுங்கிய அம்பரீஷ மன்னன் கூப்பிய கரங்களுடன் அவரது பாதம் பணிந்து, பெரிய முனிவரே, நான் அநீதியானவன். நான் எனது தியாக அறிவை கொண்டு இந்த செயலை செய்தேன். தயை கூர்ந்து என்னை காப்பாற்றுங்கள். பிராமணர்களுக்கு அமைதி மிக முக்கியமான விஷயம். நீங்கள் துறவிகளுக்கும் கருணை உள்ளவர்களுக்கும் அல்ல. எனவே தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினார். இரக்கமற்ற துர்வாச முனிவர் அம்பரீஷனின் தலையை இடது காலால் உதைத்து, பாவி கூட சபிக்கப்படக்கூடாது. நீ முதல் பிறவியில் மீனாகவும் 2வது பிறவியில் ஆமையாகவும் இருந்தாய் என்றார். 3வது பிறவியில் பன்றியாகவும், 4வது பிறவியில் சிங்கமாகவும், 5வது பிறவியில் குள்ளனாகவும், 6வது பிறவியில் கொடூரமான பிராமணனாகவும், 7வது பிறவியில் முட்டாள் அரசராகவும், 8வது பிறவியில் ராஜ்யமோ சிம்மாசனமோ இல்லாத அரசராகவும், 9வது பிறவியில் மத வெறியராகவும், 10வது பிறவியில் பாவமும் இரக்கமும் இல்லாத பிராமணராகவும் நீ மீண்டும் பிறப்பாயாக என்று அவர் பின்னோக்கி யோசிக்காமல் சிந்திக்காமல் சபித்தார். அவரது கோபம் தொடர்ந்து கொந்தளிக்க அவர் மீண்டும் சபிக்கவிருந்தார். ஆனால் பிராமணரின் சாபம் வீணாகலாகாது என்றும் தனது பக்தருக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்றும் விரும்பிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அம்பரீஷரின் இதயத்தில் நுழைந்து, முனிவரே, உங்கள் சாபத்தை நான் அனுபவிப்பேன் என்று பிரார்த்தனை செய்தார். ஆனால் துர்வாச முனிவர் அவரை சபிக்க எண்ணிய போது ஸ்ரீமன் நாராயணர் அவருடைய சுதர்சன சக்கரத்தை தடுத்தார். கோடி சூரிய கதிர்களால் பிரகாசித்த அந்த சுதர்சன சக்கரம் துர்வாச முனிவர் மீது விழவிருந்தது. அந்த நேர துர்வாச முனிவர் சக்கரம் தன்னை எரித்து சாம்பலாக்கிவிடும் என்று எண்ணினார். மேலும் தன் உயிருக்கு பயந்து உயிரே என்று கூச்சலிட்டார். மிகுந்த பிரகாசத்துடன் கூடிய சக்கரம் துர்வாச மன்னரை துரத்தி கொண்டிருந்தது. துர்வாச மன்னர் தன்னை காப்பாற்ற உலகின் பெரிய முனிவர்களை அழைத்தார். தேவலோகத்தின் அதிபதியான தேவேந்திரனையும், தேவலோகத்தில் பிரம்மதேவரையும், கைலாயத்தில் பரமபுருஷரான ஈசனாரையும் எவ்வளவு வேண்டி பணிந்தாலும் துர்வாச முனிவரை சக்கர ஆயுதத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற இயலவில்லை. இது ஸ்கந்த புராணத்தில் உள்ள வசிஷ்ட மாமுனிவர் கூறிய
கார்த்திகை மாத மகாத்மியத்தின் 25ஆம் அத்தியாயமான 25ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.